ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய் சாக்லேட். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சாக்லேட் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்த சாக்லேட் என் பையனுக்காக ஒரு 3 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் பையனும் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் கொடுத்ததே இல்லை. சாக்லேட்ஸ், க்ரீம் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் அதிகம் கொடுத்ததில்ல. ஸோ வந்து அவனுக்கு என்னன்னே இது தெரியல. ஸோ நான் ஏதோ ஒரு டாய் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதால், ஏதோ ஒரு பொம்மை இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு அந்த டாய் மட்டும் நான் பிரித்து கொடுத்தோடனே ஹாப்பியாக அவன் போயிட்டான். அதில் சாக்லேட் இருக்குன்னு அவனுக்கு தெரியலை. சரி தெரியல ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் மறைச்சி வச்சுட்டு, மறுநாள் அவன் ஸ்கூல் போனதும் சரி வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கிட்டு வந்தாங்களே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே இருந்த அந்த 2 பால் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் உள்ளே வந்து முடி டைட்டாக அந்த சாக்லேட்குள்ளே ஒரு முடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து டிவி பார்த்துட்டே நானும் சாப்பிட்ருந்தேன்னா கண்டிப்பாக இந்த முடியை சாப்பிட்ருப்பேன். அப்போ சின்ன பசங்க சாப்பிட்ற ஆர்வத்தில் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த முடி உள்ளே இருக்க தூசி எது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து வெளியில் வாங்கி தரதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது.